ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராவலிங் ஹோம். இன்னைக்கு இட்லி மாவில் இனிப்பு குழிப்பணியாரம் செய்வது எப்படின்றது பார்க்கலாம். அதுக்கு 2 கப்பு இட்லி மாவு எடுத்திருக்கேன், 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன், அரிசி மாவு 2 ஸ்பூன் போடுறேன். இப்போதைக்கு 2 ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்துச்சுன்னா தேவைக்கு போடலாம். தேங்காவை சின்ன சின்னதாக வெட்டி நெய்யில் வறுத்து போடலாம். நான் திருவி போடுறேன். அப்படி இல்லைனாலும் அண்டிப்பருப்பு எதனா இருந்தாலும் நெய்யில் வறுத்து போடலாம். நான் 2 ஸ்பூன் போல் தேங்காய் போடுறேன். ஏலக்காய் இடித்து வச்சு போடுறேன். இது கோதுமை மாவு ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். லைட்டு ஃப்ளாஷ் அடிக்குது கிச்சனில், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கோதுமை மாவு 2 ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் நல்லா எல்லாத்தையும் போட்டுட்டு கலக்கி விடணும். கட்டி ஒன்றும் இருக்கக்கூடாது. கூடுதல் கையை வச்சு நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டதுக்கப்புறம் இட்லி மாவு பதத்தில் இல்லைன்னா கொஞ்சம் அரிசி மாவும் கலந்துக்குங்க. நான் 2 ஸ்பூன் போல் அரிசி மாவு கலந்துக்கிட்டேன். குழிப்பணியாரம் சட்டி காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயை விட்டு குழியில் முழுசாக ஊற்றிடக்கூடாது, குழி நிரம்பக்கூடாது, முக்கால்வாசி போல் அதில் ஊற்றி மூடி வைக்கணும். ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறம் அதை திருப்பி போட்டு எடுக்கணும். அப்புறம் என்னங்க, சுட 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 இனிப்பு குழிப்பணியாரம் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேரும் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வரட்டாங்க, பாய்.